ஹாய் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கிளியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிளி பாருங்கள், அந்த மேலே டாப்பில் ஒரு கிளி உட்காந்துருக்கோம். உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்கள். இது எக்ஸாக்டாக தென்னை மரமா இல்லை நுங்கு மரமானு எனக்கு தெரியல. ஆனால் இந்த மரத்தில் இந்த கிளி முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சு வச்சுருந்துச்சுன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க. அது ஒரு காற்றடிக்கும் போது ஒரு 2 வீக்ஸ் பேக் என்னாச்சு அப்படின்னா, அது ஃபுல்லாகவே அந்த கிளையோட அப்படியே கீழே விழுந்துருச்சு போல். அதில் எல்லாமே இறந்து போச்சு போல். அது இறந்த நாள்லேருந்து இன்றைக்கி வரையும் டெய்லியுமே அந்த கிளி அங்கே உட்காந்துட்டு அது தேடிகிட்டே இருக்குது. அந்த இலையெல்லாம் கீழே இருக்குள்ள அதை பார்த்துட்டே இருக்குது. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த கிளி பார்த்திங்கன்னா தெரியும், இது உட்காந்துருக்கு இல்லைங்களா. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு வேப்ப மரம் இருக்கும். அதில் நிறைய கிளி இருக்கும். எங்கள் வீட்டில் சத்தம் போட்டுகிட்டே இருக்கும். எல்லா கிளியும் ஒன்றா பறந்து தான் வந்துச்சு. இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு 4-5 கிளி கிட்ட பறந்து உட்காந்தது. ஆனால் அது எல்லாம் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் போயிடும். ஆனால் இந்த ஒரு கிளி மட்டும் எப்போயுமே உட்காந்துட்டே இருக்கும். பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் அம்மாட்ட கேட்டேன், நீ அந்த சவுண்டு வருந்தோடனே போய் பார்த்துருக்கலாம்லம்மா அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க, அது ரொம்ப நைட் நேரன்றதால நான் வெளியில் போகலைடி, காலையில் போய் பார்க்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு.